T20 உலகக்கோப்பை மட்டுமல்லாமல் உலகக்கோப்பை தொடருடைய பொழுதுமே இந்திய அணியுடைய துணை கேப்டனாக பாண்டியா அவர்கள் தான் செயல்பட்டு வந்தார். ஏற்கனவே பாத்தீங்கன்னா இந்திய அணியை 16 T20 போட்டிகள் மற்றும் 3 ஒருநாள் போட்டிகளில் வழிநடத்தியிருக்காரு. அதே போல IPL தொடருடைய கேப்டனாக ஒரு கோப்பையை வென்று கொடுத்து இதனால கேப்டன்சி பாத்தீங்கன்னா பாண்டியா அவர்களுக்கு கொடுக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டிருக்கு. ஆனால் பாண்டியா அவர்களுடைய ஃபிட்னஸ் இந்திய அணி நிர்வாகத்தை கவலையடைய செய்திருக்கு. ஏனென்றால் உலகக்கோப்பை தொடருக்கு பின்பு பாண்டியா அவர்கள் நேரடியாக IPL தொடரில் தான் களமிறங்க இருக்காராம். இந்திய அணிக்காக ஆடிய போட்டிகள் என்று பார்த்தால் உலகக்கோப்பை தொடருக்கு பின்பு T20 உலகக்கோப்பையில் தான் ஹர்திக் பாண்டியாவும் விளையாடி இருக்காரு. இதனால இந்திய அணியை நிரந்தரமாக வழிநடத்தக்கூடிய கேப்டனை நியமிக்க தேர்வுக்குழு தலைவர் அஜித் அகர்கர் மற்றும் பயிற்சியாளர் கௌதம் கம்பீர் இருவருமே விரும்பியிருக்காங்க. KL ராகுல் அவர்கள் பாத்தீங்கன்னா இந்திய T20 அணியில் இனி இடம் பிடிக்க வாய்ப்பு கிடைக்காது. இதனால சூரியகுமார் யாதவை கேப்டனை பொறுப்புக்கு கொண்டு வர தர இருப்பதாகவும் ஆலோசித்து வந்துட்டு இருக்காங்க. சரி, ஓகே, இது போன்ற கிரிக்கெட் பற்றி வெளியாகும் அனைத்து செய்திகளை நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய கிரிக்கெட் நியூஸ் அப்டேட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.